ஒரு விஷயம் கேளேன். என்ன தெரியுமா? எல்லாருமே சொல்லுவாங்க, ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கு உனக்கு. ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. டசன்ட் மேட்டர். நான் என்ன சொல்கிறேன், ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேணும். மீன்ஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேணும்டான்னு சிம்பிள் சொல்லுவாங்க தெரியுமா? அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. என்ன விஷயம் தெரியுமா? இப்போ ஒரு 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 ஹிமாச்சல் கீழே நிற்கிறாங்க. சாரி, ஒரு ஹில்ஸோட கீழே நிற்கிறாங்க. கீழே நின்று நான் மலையோட உச்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட், நான் ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்காங்க. ஓகே, ஃபைன், நல்ல விஷயம் தான். பட் ஆனால் ஏறாமல் கீழே நின்றுட்டு நான் ஏறிடுவேன்னு சொல்லிட்டு இருந்த முடியுமா? ஏற ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் நடந்து போகணும். மீன்ஸ் ஏறி போகணும். ஏறி போகிற வழியில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். அவ்வளோ தடங்கள் வரதான் செய்யும். பட் அதெல்லாம் தாண்டி மேலே ஏறி போனால் தான் கான்ஃபிடென்ட் வச்சதுக்கு ஒரு 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 கரெக்டான மீன்ஸ் நீ வச்சிருந்த கான்ஃபிடென்ட் கரெக்டுங்கிறது அப்போ தான் கரெக்ட். மீன்ஸ் அது கரெக்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் விஷயம். ஒவ்வொரு கான்ஃபிடென்ஸ் வேணும் தான். ஒவ்வொரு கான்ஃபிடென்ஸே வேணும் தான். ஸோ ட்ரீம் பிக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அது மாதிரி தான் ஒவ்வொரு கான்ஃபிடென்ஸ் வேணும். பட் ஆனால் கீழேயே நின்றக்கூடாது. மலைக்கு கீழே ஏறி போயிட்டே தான் இருக்கணும். 1000 பிரச்சனை வரதான் செய்யும். ஏறி போயிட்டே தான் இருக்கணும். அதை தாண்டி மேலே போனால் தான் அந்த கான்ஃபிடென்ட் வச்சதுக்கே ஒரு பெரிய விஷயம். ஓகே, புரிஞ்சுதாடா? டேய் வைடா ஓவர் கான்ஃபிடென்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.